உங்களுக்கும் எனக்கும் இந்த கரப்டட் கவர்மெண்ட்ஸ்ட இருந்து ஃப்ரீடத்தை தரணுங்கிறதுக்காக 21ஆம் நூற்றாண்டிடம் மிகப்பெரிய டெக்னாலஜியோட உருவாக்கி அதை உங்களை என்னை மாதிரி சாதாரண மனிதர்கள கையில் விட்டு கொடுத்துட்டு மறைஞ்சு போன ஒரு மகா மனிதரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். எஸ், தட் இஸ் சத்தோஷி நகமோட்டோ. யார் இந்த சத்தோஷி நகமோட்டோன்னு சொன்னால் அவர் தான் பிட்காயின்ட ஃபவுண்டர். அது ஒரு ஆணா பெண்ணா, ஒரு தனிநபரா, அப்படி இல்லாட்டி ஒரு ஆர்கனைசேஷனா, அப்படி இல்லாட்டி மல்டிபிள் கண்ட்ரிஸ் சேர்ந்து உருவாக்கினதா யாருக்குமே எதுவும் இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. இந்த பிட்காயின் உருவாக்கத்தோட தான் பிளாக் செயின்ங்கிற ஒரு கன்செப்டே உருவாயினி. பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ கரன்சின்னு சொல்லி சொன்னாலும் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதையும் தாண்டி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது. சில நேரம் நான் இந்த பிட்காயின் இந்த கிரிப்டோ கரன்சியோட யூஸ் கேஸ், ஃப்ரீடம் இதை பற்றியெல்லாம் கதைச்சோடனே சில பூமர் அங்கிள்ஸ் வந்து கமெண்ட்ஸில் பொறுங்க எல்லாத்துக்கும் அமெரிக்கா வந்து ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணினாண்டா எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி கமெண்ட் அடிக்கிங்க. அவங்கெல்லாம் அப்படி கமெண்ட் அடிக்கக்குள்ள அவங்களோட கமெண்ட் எல்லாம் பார்க்கக்குள்ள அவங்களோட அறியாமையை கண்டு மேனே கவலாம்பாரு, மணி கோமர மாதிரி கவலாம்பாரு. எவ்வளோ காலத்துக்கு தான் நம்ம அறியாமையில் வாழ்கிற ரைட். என்னதான் பிட்காயின் இந்த கிரிப்டோ கரன்சி இந்த பிளாக் செயின் எல்லாம் கோடிங்னு சொன்னாலும் இந்த கோடிங் ஒரு ஆள்ற அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு தனிப்பட்ட ஒரு கம்பெனியோட ஒரு என்டிட்டிட்ட, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு தனிப்பட்ட ஒரு நாட்டுற கண்ட்ரோலில் இல்லை. பிட்காயின் இந்த பிளாக் செயின் மெயின் கன்செப்டே அதுதான். ஒரு தனிப்பட்ட நபர, தனிப்பட்ட கம்பெனின்னு, தனிப்பட்ட கண்ட்ரியோட கண்ட்ரோல் ஏதோ ஒரு விஷயம் இருக்கக்குள்ள அவங்க அதை மனிப்புலேட் பண்ணலாம், அவங்க அதை டபுள் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்க சர்டன் யூசர்ஸுக்கு அந்த விஷயத்தை பாவிக்காமல் தடை விதிக்கலாம், அவங்க அதில் ஃப்ராட் வேலை பார்க்கலாம், எல்லாமே செய்யலாம். ஏண்டா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆக்கள்ற கண்ட்ரோலில் இருக்கு. ஸோ இப்படியான கண்ட்ரோலுக்கு ஒரு எதிராக எடுத்து வச்ச முதல் முயற்சி தான் இந்த பிட்காயின், அதோட உருவாகின இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. பிளாக் செயின் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னு சொன்னால் கோடிங் தான். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பிளாக் செயின் டெக்னாலஜியில் இந்த கோடிங்கை எழுதி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணினாங்கன்னு சொன்னால் அதில் சொல்லியிருக்கிற மாதிரி இது செயின் ஆஃப் நோட்ஸ் இருக்கும். ஒரு விஷயம் ஒன்று அதில் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு சொன்னால் அந்த விஷயத்தோட கொப்பி உலகம் பூரா பறந்திருக்கிற நிறைய நோட்ஸுகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அந்த நோடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களே என்னை மாதிரி சாதாரண ஆட்கள்ற கம்ப்யூட்டர்ஸ் தான் அந்த நோட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் ஏர்லி டேஸில் நம்ம ஃபோனை வச்சு இல்லாட்டி நார்மலாக கம்ப்யூட்டர்ஸை வச்சு மைண்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட டிஃபிகல்ட்டி கூட நிறைய அதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலைஸ் கம்ப்யூட்டர்ஸ் வேணும். அது வேறு டாபிக். பிட்காயின் மைனிங் சம்மந்தமான விஷயம் வேறு டாபிக். இப்போ நான் சொல்கிறத கேளுங்க. இப்படி நோட்ஸுகளுக்கு ஒரு கொப்பி ஒன்று போயிடுமாக்கு ஒரு விஷயம் ஒன்று நடக்குதுன்னு சொன்னால் அது ஒரு டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு டேட்டாவை சர்வ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்தை பிளாக் செயினில் ஒரு ஆள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு சொன்னால் அதோட கொப்பி உலகம் பூரா இருக்கிற இண்டிபெண்ட் நோட்ஸுகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகினதுக்கு பிறகு யாராவது ஒரு தனிநபர் இல்லாட்டி ஒரு என்டிட்டி அப்படி ஒரு கண்ட்ரி ஒரு விஷயத்தை மாற்றணும், இல்லாட்டி ஃப்ராட் வேலை பார்க்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் மெனிப்புலேட் பண்ண நினைச்சு ஒரு விஷயத்தை மாற்றுவாங்கன்னு சொன்னால், ஒரு எண்டில் ஒரு விஷயத்தை மாற்றுவாங்கன்னு சொன்னால் அவங்க மாற்றினது மட்டும்தான் மாறுமே தவிர மற்ற இடத்துல இருக்கிற உண்மையான கொப்பி எதுவுமே மாறாது. அப்போ இவங்க மாற்றின உடனே அது என்ன பண்ணுன்னு சொன்னால் வெலிடேட் பண்ண மற்ற கொப்பீஸோட எந்த கொப்பி கூடுதலாக இருக்கோ அதுதான் உண்மைன்னு எடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற எல்லா நோடுமே ஒரு விஷயத்தை சொல்லக்குள்ள ஏதோ ஒரு இடத்த மட்டும் வேறு விஷயம் சொல்லுதுன்னா அது இன்வெலிட் ஆகி அது திரும்ப பழையபடிக்கு மாறிடும். ஸோ இதுதான் சிம்பிள் கன்செப்ட். ஓகே, பிளாக் செயின் தியரி அப்படி யோசிக்க தேவையில்ல. ஓகே, ஜஸ்ட் ஒரு விஷயம் அது அப்படியே கொப்பி ஆகி உலகம் பூரா இருக்கிற இண்டிபெண்ட் கம்ப்யூட்டர்ஸில் சேவ் ஆகுது. ஸோ ஒரு இடத்திலிருந்து அதை மாற்றீடு பண்ணிடலாம். இப்போ நம்ம பணத்திட விஷயங்கள் செய்கிறதுக்கு, பண டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி நம்ம பணத்தை சேமித்து வைக்கிறது, ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டு பணத்தை அனுப்புறதுக்கு, இல்லாட்டி லெண்டிங் அதாவது கடன் வாங்குறதுக்கு, லீஸ் மோர்கேஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நிறைய விஷயத்துக்கு அந்த பேங்க்ஸுகள் ப்ளஸ் இந்த ஃபெட்ரல் அப்படியான விஷயங்களை நம்ம நம்புறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனிப்பட்ட ஆர்கனைசேஷன், ஒரு குறிப்பிட்ட நபர்களால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு இருக்கு. இப்படி ஒரு தனிப்பட்ட குரூப் ஆஃப் பீப்புள் நபர்களால் கண்ட்ரோல் பண்ணப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போ வேணுனாலும் என்ன வேணுனாலும் நடக்கலாம். அவங்க உங்களோட பணத்தை களவெடுத்துக்கிட்டு ஓடலாம், உங்களோட பணத்தை டபுள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் 100 ரூபா அனுப்புறீங்கன்னு சொன்னால் நீங்கள் 100 ரூபாவை அனுப்பிட்டு உள்ளுக்கு இருந்து 200 ரூபா அனுப்பிற மாதிரி மாற்றலாம். உள்ளுக்கு இருந்து உங்களோட பணத்தை வச்சு ஃப்ராட் வேலை பார்க்கலாம். அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு பணத்தை அனுப்பக்குள்ள அதை பிளாக் பண்ணலாம். இப்படின்னு சொல்லி நிறைய மெனிப்புலேஷனல் நடக்கும். எப்பன்னு சொன்னால் ஒரு கண்ட்ரோல் ஒன்று இருக்கும். ஆனால் பிட்காயினில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களே நேம் இருக்கிற யார் வேணுனாலும் ஒரு நோடாக உருவாக்கலாம். இந்த நோடை நம்ம உருவாக்குறதால ஒரு விஷயம் உண்டு. இப்போ பிட்காயின் நோட நீங்கள் எடுங்கன்னு சொன்னால் பிட்காயின் டிரான்சாக்ஷன் எல்லாம் உங்களோட நோடில் காப்பி ஆகும். இது வேற ஒரு பிளாக் செயின் நோடை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த பிளாக் செயினில் நடக்கிற எல்லா விஷயமும் உங்கள்ட்ட ஒரு காப்பி வந்துருக்கு.
இப்படி நடக்கிறதால ஏதோ ஒரு இடத்தை யாரோ ஒரு நபர் தப்பொண்டு செய்ய முன்வரக்குள்ள அதை அவர் செய்ய முடியாமல் போகும். ஏன்டா உலகம் புறாகிற உங்களை மாதிரி இருக்கிற நிறைய பேர்கிட்ட உண்மையான ரியல் ப்ரூஃப் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இதை எடுங்க. இப்போ நம்ம நிலம் வளவு வீடுகள உறுதி பத்திரம்னு சொல்லுவோம். ஓகே, டீடுன்னு சொல்கிறது. ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னு சொன்னால் லைக் டிஎஸ் ஆஃபீஸோ சம்வே ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த டீட்டை உள்ளுக்கு இருக்கிற ஒரு ஆஃபீஸர் எடுத்து உங்களோட பேரில் இருக்கிற டீட்டை மாற்றி இன்னொரு ஆளோட பேரில் மாற்றி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட டீட்டெயிலில் இப்போ உங்களோட வளவோட அகல வேற இவ்வளோ இருக்குன்னு சொன்னால் அதை உள்ளுக்கு போய் அதை குறைச்சி மாற்றி எழுதலாம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு தனி கம்பெனியோட ஒரு கண்ட்ரோலில் இருக்கு. ஆனால் இதே இது உங்களோட டீட் எல்லாமே ஒரு டீடுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலைஸ்ட் பிளாக் செயின் ஒன்று உருவாக்கி அந்த பிளாக் செயினில் அவங்க எல்லாத்தையுமே போடுறாங்கன்னு வைங்க. அப்படி போட்டால் அந்த பிளாக் செயின் நோட் வச்சிருக்கிற எல்லாருக்குமே அந்த டீட் காப்பி வேணும். இப்போ எந்த டீடை அந்த பிளாக் செயினில் போடக்குள்ள அந்த பிளாக் செயின் நோட் இருக்கிற எல்லாருடையுமே எந்த ரியல் உறுதியோட டீட்டெயில்ஸ் போயிடும். இப்போ நாளைக்கு ஒரு ஆள் வந்து எந்த உறுதியில் இருக்கிற உறுதி பத்திரத்தில் இருக்கிற அந்த அளவீடுகளை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொன்னால் மற்ற எல்லா நோடுகளோடையும் செக் பண்ணி பார்க்கக்குள்ள இது மட்டும் பிள்ளையாரிக்கும்னு சொன்னால் அதுதான் உண்மை நடக்குது. இது அன்வெலிட் ஆகிடும். அப்போ ஒரு ஃப்ராட் ஒன்று தடுக்கப்படுது. ஸோ இந்த பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உருவாக்குறதோட அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி டிரான்சாக்ஷன், அதாவது பேங்கிங், இந்த டிரான்சாக்ஷன் மணின்னு மட்டும் இல்லாமல் அதை தாண்டி நிறைய ரியல் வேர்ல்டில் நடக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனாக கிரியேட் பண்ணப்பட்டு இருக்குது. அதனால தான் ஃபியூச்சர் இஸ் பிட்காயின். எப்படி இன்டர்நெட் வரக்குள்ள ஏர்லி டேஸில் இன்டர்நெட்டை இதெல்லாம் ஒரு விஷயமானு சொல்லி யோசிச்சு அதை இக்னோர் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இப்போ இந்த பிட்காயின் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை இக்னோர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ இன்னொரு கொஸ்டின் வரலாம். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஒன்று இப்போ பேங்க் ஒன்று ஒரு பேங்க் ரன் பண்ணுறதால அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கேன்டா. அவங்க ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுவாங்க, அடுத்த ஒரு கண்ட்ரோல் ஒன்று வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு பெனிஃபிட் ஒன்று இருக்கு. ஆனால் இப்படி எல்லாத்தையுமே டீசென்ட்ரலைஸ்ட் ஆக்கினா இந்த பிளாக் செயின்ட நோடுகளை ஏன் ஒரு ஆள் ரன் பண்ணணும், இந்த வெலிடேட்டர்ஸாக ஏன் மாறணும், அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எப்படி பேங்க்ஸுகளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை செய்யறது, அதாவது மணி டிரான்சாக்ஷன், மணி சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் ஒரு கஸ்டடி செஞ்சு இடைத்தரகராக இருந்து எல்லாரும் செய்யறதுக்கு நம்ம ஒரு ஃபீஸ் ஒன்று பே பண்ணுறோமோ அதே ஃபீஸை நீங்கள் பிளாக் செயினில் டீசென்ட்ரலைஸ் ஆகினா அதே ஃபீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிளாக் செயினை ரன் பண்ணுற நோட்ஸுகளுக்கு பறந்து கொடுக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு பிட்காயின் நெட்வொர்க்கில் பிட்காயின் பிளாக் செயினை ரன் பண்ணுற பிட்காயின் மைனஸுக்கு என்ன கொடுக்கப்படும் சொன்னால் புது பிட்காயின் உருவாக்குறது அவங்களுக்கு போய் சேரும். ப்ளஸ் அதோட சேர்த்து பிட்காயின் டிரான்சாக்ஷன் ஒரு இடத்துல ஒரு இடத்துல பிட்காயின் அனுப்புகள் ஒரு ஃபீஸ் ஒன்று பே பண்ணுவாங்க. அந்த ஃபீஸ் அந்த பிளாக் செயினை ரன் பண்ணுற ஆட்களுக்கு போய் சேரும். என்ன சென்ட்ரலைஸ் அறிக்கைக்குள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு என்டிட்டி ஒரு மொனோபோலியாக இருந்து இல்லாட்டி ஒரு தனிப்பட்ட கவர்மெண்ட் இருந்து கோடிக்கணக்கில் மக்களோட பணத்தை சூறையாடுறத இங்கே டீசென்ட்ரலைஸ் ஆகக்குள்ள உங்களையும் என்னையும் அறிகிற சாதாரண ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி நோட்ஸ் எல்லாம் ரன் பண்ணி அப்போ நடக்கிற அந்த வார லாபத்தில், அதாவது அந்த இதுக்குன்னு சொல்லி வர ஏர்னிங்கில் எல்லாருக்குமே பிரித்து கொடுவாங்க. தனியாக ஒரு படத்தை கொடுவட்ட அமௌண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்து உங்களே என்ன மாதிரிக்கிற லட்சக்கணக்கான ஆட்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். இவ்வளவுதான் இந்த பிட்காயின் இந்த பிளாக் செயினோட சிம்பிள் கான்செப்ட். இப்படி ஒரு டெக்னாலஜியை உருவாக்கிட்டு அதை ஃப்ரீடத்துக்காக நம்மள்கிட்ட தந்துட்டு வெனிஷாயின ஒரு மகான் தான் இந்த சத்தோஷி நகமோட்டோ. இன்றைக்கு வரைக்கும் யாருன்னு தெரியாது. இவர் 2008 பிட்காயின் என்னன்னு சொல்லி ஒயிட் பேப்பரை பப்ளிஷ் பண்றாரு. 2009 பிட்காயின் நெட்வொர்க்கை லான்ச் பண்றாரு. இவர் முதல் பிட்காயினை மைன் பண்ணாரு. இவர் வாலெட்ல மட்டும் இன்னும் 1 மில்லியன் பிட்காயின் மைன் பண்ணப்பட்டு இருக்கு. உலகத்துக்கு வாரத்துக்கு 21 மில்லியன் பிட்காயின் தான் வாரத்துக்கு இருக்கு. அதுல 1 மில்லியன் பிட்காயின் இவர்கிட்ட இருக்கு. ஆனால் அது ஒரு டச் கூட பண்ணல. அதோட வர்த் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். ஓகே, யுத்தத்தாலையும் பொய்களாலையும் நிறைஞ்ச இந்த உலகத்துல நமக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரீடம் இந்த பிட்காயின். எந்த விதமான பேக்கப்புமே இல்லாம பொய்க்கு மேல பொய் சொல்லி பிரிண்டரை ஓன் பண்ணி எந்த விதமான பேக்கப்பும் இல்லாம பிரிண்ட் அடிச்சு தள்ளுற நம்முடைய LKR USD போன்ற ஃபேக் பேப்பர் கரன்சிகளுக்கு மத்தியில் பிட்காயினை நீங்கள் ஓன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். திஸ் இஸ் நாட் அ ஃபைனான்ஷியல் அட்வைஸ். டூ யோர் ஓன் ரிசர்ச். இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBO கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான மேலே டீட்டெயில்ஸ் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்க டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இடிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே டீட்டெயில்ஸ் தான். பை.